Praise the Lord, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் ஜெபத்தால் இணைவோம். இந்த நாளிலே ஜெபிக்கும் முன்பதாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆம் பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசியுங்கள், உங்களுடைய ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம் மேல் உதித்திருக்கிறது. நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். வெறுமனே சபைக்கு செல்வதும் வெறுமனே வந்து வீட்டில் அமர்வதும் இருக்கக்கூடாது. இந்த எழுப்புதலின் காலத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் அவருடைய ஒளியை பெற்ற நாம், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொண்டதான நாம் கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிப்போம். நாம் பிரியமானவர்களே, எழுப்புதலின் காலம் இனி செல்லாது. நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த காலங்களில் நம்முடைய ஆவியின் உற்சாகத்தை அடக்கிக் கொள்ளக்கூடாது. எழுப்பி பிரகாசியுங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஒளி வந்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பியுங்கள். ஜெபியுங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள், ஆண்டவருக்காய் எழுப்பி பிரகாசியுங்கள். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கும்படியா உம்முடைய ஒளி எங்கள் மேல் வந்திருக்கிறதுக்காக, உம்முடைய மகிமை எங்கள் மேல் வந்திருக்கிறதுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவதையை நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் செய்ய வேண்டுமா? மங்கி போன தீபத்தை போல இல்லை ராஜா, நாங்கள் மலையின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் போல் பிரகாசிக்க நிறுத்தவே செய்ய வேண்டுமா சொல்லி நாங்கள் உமக்காய் கர்த்தாவே இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். தேவதையை தாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உங்களுடைய ஒளியை பெற்று, உங்களுடைய மகிமையை பெற்று உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கிறதான ஒவ்வொருவரையும் எங்களை மாற்ற வேண்டுமா சொல்லி துதி கனம் மகிமை உமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.